Hi friends, welcome back to my channel Savvy Learner. In this video நம்ம பார்க்க போறது depreciation ஓட theory part தான் continue பண்ண போறோம். So last videoல நம்ம depreciation ஓட meaning, definitions அப்புறம் அதோட characteristicsல நம்ம பார்த்தோம். So அந்த வீடியோ நீங்க செக் பண்ணல அப்படினா உங்களுக்கு descriptionல லிங்க் இருக்கு. So அதுல நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. So அதே மாதிரி மற்ற வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எதுவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக டெப்ரிசியேஷன்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம கவர் பண்ண போகிறது அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் ஆஃப் டெப்ரிசியேஷன் அண்ட் டெப்ரிசியேஷன் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அக்கௌண்டிங் பார்த்திங்கன்னா டெப்ரிசியேஷன் எப்படி வந்து அக்கௌண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம மீனிங் அண்ட் டெஃபினேஷன்ஸில் பார்த்து அதே பாயிண்ட்ஸ் தான் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஒன்று நம்ம பார்க்க போகிறது வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டான வெர்ஷனாக பார்க்க போகிறோம். ஸோ அக்கௌண்டிங் கான்செப்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் மீன்ஸ் அலோகேஷன் ஆஃப் depreciable value of fixed asset over its estimated useful life in a systematic manner. So accounting concept of depreciations வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஃபிக்ஸ்ட் அசட்டுக்கு டெப்ரிசியேஷன் ஒரு வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல. ஸோ அது வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த அசட்டோட யூஸ்ஃபுல் லைஃப்பை வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம டெப்ரிசியேஷனை வந்து கேல்குலேட் நம்ம பண்ணுவோம். ஸோ டெப்ரிசியேஷனுக்கான அமௌண்ட்டை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இட்ஸ் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது வந்து எக்ஸ்பென்சஸாக இருக்கிறதுனால நம்ம வந்து எங்கே போடுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம டெபிட் சைடில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். டெப்ரிசியேஷன் இஸ் அ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், டெபிட் சைடில் போடுவோம். ஸோ இந்த டெப்ரிசியேஷன் வந்து எவ்ரி இயர் வந்து நம்ம சார்ஜ் பண்ணிகிட்டே தான் வரணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆனுவல் டெப்ரிசியேஷன் ஆஃப் அன் அசெட் being an expenses is in charge on profit. ஸோ ப்ராஃபிட்டுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம இது சார்ஜ் பண்ணுவோம். ஸோ மற்ற எக்ஸ்பென்சஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுற மாதிரி தான் டெப்ரிசியேஷனையும் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். இட் இஸ் ப்ரொவைடட் வெதர் தி என்டர்பிரைசஸ் ஏர்ன்ஸ் ப்ராஃபிட் ஆர் நாட், இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் விச் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வில் நாட் ஷோ கரெக்ட் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ இன்கேஸ் பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ், ஸோ எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக டெப்ரிசியேஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் வந்து டெப்ரிசியேஷனோட அக்கௌண்டிங், அதாவது டெப்ரிசியேஷனை எப்படி நீங்கள் டீல் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர் நீட் ஃபார் ப்ரொவைடிங் டெப்ரிசியேஷன். ஸோ இந்த ஃபியூ பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஆப்ஜெக்டிவ்ஸ்ன்னு கேட்டாலும் நீங்கள் எழுதலாம், நீட் ஃபார் ப்ரொவைடிங் டெப்ரிசியேஷன் அப்படின்னு நீங்கள் கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா கரெக்ட் ப்ராஃபிட் ஆர் லாஸஸ். ஸோ டெப்ரிசியேஷன் நம்ம சார்ஜ் பண்ணுறனால நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து கரெக்டான ப்ராஃபிட் இல்லை லாஸ் வந்து நமக்கு டிட்டர்மைன் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கரெக்டாக போட்டால் ஆப்வியஸாக பேலன்ஸ் ஷீட்டும் நமக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் இட் ஷோஸ் தி ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன். ஸோ பேலன்ஸ் ஷீட் நமக்கு என்ன வந்து காட்டும், ஃபினான்ஷியல் பொசிஷனை தான் காட்டும். நெக்ஸ்ட்டு வந்து டு டிட்டர்மைன் தி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ காஸ்ட்டு நம்ம ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளோ காஸ்ட்டு நம்ம டிட்டர்மைன் பண்ணுறதும் இந்த டெப்ரிசியேஷன் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ டு ப்ரொவைட் ஃபண்ட் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சில கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபண்டு வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ டெப்ரிசியேஷன் பண்ணுற அசட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபண்டு வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, ஃபண்ட் அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ என்னாகும், ஸோ அந்த எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப் அப்படின்றத நம்ம மேலே பார்த்தோம். ஸோ ஒரு அசட்டுக்கு வந்து 10 years தான் இல்லை 5 years தான் அப்படின்னு நம்ம அதோட ரேட்டு நம்ம எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோன்னா அதை டிபெண்ட் ஆகி தான் ஸோ அந்த அசட் வந்து நமக்கு எவ்வளோ நாள் வந்து இருக்கும், ஒரு 10 years இருக்குமா இல்லை 15 years இருக்குமா அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ அந்த 10 to 15 years வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதில் இருக்கிற அமௌண்ட்டை ஒரு ஃபண்ட் அக்கௌண்ட்டுன்னு ஒரு அக்கௌண்ட்டை பர்டிகுலராக ஓப்பன் பண்ணி ஸோ அந்த அமௌண்ட்டை ஆக்சுவலாக அந்த ஃபண்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே வருவாங்க. ஏன் அப்படின்னா ஆஃப்டர் 10 years கழித்து இல்லை 15 years கழித்து அந்த அசட்டு வந்து புக் வேல்யூ வந்து இல்லை நில் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த புது அசட்டை வாங்கக்கூடிய அமௌண்ட் வந்து இந்த ஃபண்டுலேருந்து எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓல்டு அசட்டோட அமௌண்ட்டை எடுத்து என்ன பண்ணுவாங்க, நியூ அசட்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ எதுக்கு, பிஸ்னஸோட ப்ரொடக்ஷன் வந்து கண்டினியூஸாக நடக்கணும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து இட்ஸ் லீகல் ப்ரொவிஷன்ஸ் டு கம்பேர் வித் த லீகல் ப்ரொவிஷன்ஸ். ஸோ லீகல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னா டெப்ரிசியேஷன் அக்கௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சில லீகல் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு அசட்டுக்கும் என்னென்ன
ரேட் நம்ம ஃபாலோ பண்ணணும், என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணும், ஸோ எவ்வளோ எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப் வந்து ஒரு அசட்டுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு நமக்கு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா டெப்ரிசியேஷன் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட் அண்ட் மிஷினரிக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கம்பெனியில் யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ்க்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். ஸோ கம்பெனியில் யூஸ் பண்ணுற காருக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். அதே மாதிரி வேறு என்னென்ன வந்து பிஸ்னஸ்க்கு ஓரியன்டாக நம்ம என்னென்ன அசட்ஸ் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அசட்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க, டெப்ரிசியேஷன்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு கரெக்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நமக்கு கரெக்டாக ப்ராஃபிட்டாக லாஸ் அப்படின்னு நம்ம கரெக்டாக கேல்குலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ. நெக்ஸ்ட் வந்து டு டிட்டர்மைன் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், டு ப்ரொவைட் ஃபண்ட் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட், நெக்ஸ்ட் டு கம்பேர் வித் த லீகல் ப்ரொவிஷன்ஸ். ஸோ இது வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபேக்டர் ஆர் பேசிக் ஆஃப் ப்ரொவைடிங் டெப்ரிசியேஷன். ஸோ என்னென்ன ஃபேக்டர் இருக்குது நம்ம டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணுறக்கு, இல்லை வந்து பேசிக்காக ஒரு டெப்ரிசியேஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணுறக்கு என்ன பேசிக் ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு பேசிக்கானது அதோட காஸ்ட்டு, அசட்டோட ஆக்சுவல் காஸ்ட்டு நமக்கு வேணும். ஸோ அதை வந்து எப்படி டிரைவ் பண்ணுவாங்க அப்படின்னா காஸ்ட் இன்க்ளூட்ஸ் ஆல் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் ஃபார் மேக்கிங் தி அசட் ரெடி ஃபார் யூஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு ஏசி வாங்குகிறோம் அப்படின்னா அப்போ அந்த ஏசி வந்து ஷோரூமில் போய் பர்ச்சேஸ் பண்ணி ஸோ அதுக்கான ஒரு அமௌண்ட்டை நம்ம பே பண்ணியிருப்போம். ப்ளஸ் அந்த ஏசி வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சு நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா ஸோ இட் மேபி எந்த வெஹிக்கிள் வேணால் இருக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு காஸ்ட்டு கொடுப்போம். அப்போ அந்த பொருள் உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக லைக் யாராவது லேபர்ஸ் வருவாங்க, ஸோ அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை நம்ம பே பண்ணுவோம். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணும் போது இந்த எல்லா எக்ஸ்பென்சஸுமே இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஈக்குவல் டு பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஸோ அந்த ஏசியோட ஆக்சுவல் ரேட் எவ்வளோ, இப்போ வந்து 25,000 ஸோ 25,000 ப்ளஸ் ஃப்ரைட் ஆர் அதர் காஸ்ட். ஸோ ட்ராவலிங் காஸ்ட் இருக்குல்ல, ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு, இல்லை அந்த பர்சன் உள்ளுக்குள்ளே வந்து கொண்டு வந்து வைக்கிறது, ஸோ அது அவங்க எல்லாத்துக்குமே ஒரு அமௌண்ட்டு வந்து கொடுக்கணும். ஸோ அப்போது அந்த ஃப்ரைட் சார்ஜஸ், ஃப்ரைட்டுன்றது அந்த கூட்ஸை கொண்டு வந்து உள்ளுக்குள்ளே வைக்கிறாங்களா, ஸோ அந்த ஏசி பொருளை கொண்டு வந்து உள்ளுக்குள்ளே வைக்கிற பர்சனுக்கும் சரி வெஹிக்கிள்க்கும் கொடுக்குற காசு தான் இந்த ஃப்ரைட். ஸோ அது இல்லாமல் வேறு எதாவது அமௌண்ட் இருந்தாலும் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ லேபர் காஸ்ட் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன், ஸோ அந்த ஏசியை ஃபிட் பண்ணுறக்கான காசு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக நம்ம ஒரு அசட்டுக்கு எடுக்க வேண்டிய அமௌண்ட்டு. என்ன, ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் அமௌண்ட் எடுத்துக்கணும், நெக்ஸ்ட்டு ஃப்ரைட் அண்ட் அதர் சார்ஜஸ் ஏதாவது கொடுத்துருந்தா எடுத்துக்கலாம், நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த டோட்டல் அமௌண்ட்டு தான் அசட்டோட ஆக்சுவல் அமௌண்ட். ஸோ காஸ்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணும்போது எதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு. ஸோ ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா நமக்கு சிஜிஎஸ்டி இருக்குது, எஸ்ஜிஎஸ்டி இருக்குது, ஐஜிஎஸ்டி இருக்குது. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி நீங்கள் என்னோடய வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி பற்றியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். சிஜிஎஸ்டின்னு என்ன, எஸ்ஜிஎஸ்டின்னு என்ன, ஐஜிஎஸ்டி அப்படின்னா என்ன. ஸோ இந்த ஜிஎஸ்டியில் பார்த்திங்கன்னா இன்புட் ஜிஎஸ்டி, அவுட்புட் ஜிஎஸ்டி, ஸோ இது ரெண்டுமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ இந்த ஜிஎஸ்டி வந்து மோஸ்ட்டாக வந்து காஸ்ட், அதாவது டெப்ரிசியேஷனுக்கு நம்ம போடுற காஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ண மாட்டோம். பிகாஸ் நம்ம சார்ஜ் பண்ணுற ஜிஎஸ்டி, இன்புட் ஜிஎஸ்டியும் அவுட்புட் ஜிஎஸ்டி ரெண்டுமே வந்து செட் ஆஃப் பண்ணிக்க முடியும். பிகாஸ் அவுட்புட் ஜிஎஸ்டி நம்ம எவ்வளோ வாங்குகிறோமோ ஸோ அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணுற ஜிஎஸ்டி வச்சு நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் ஆல்ரெடி நம்ம ஜிஎஸ்டியில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, நம்ம ஜிஎஸ்டி வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து டெப்ரிசியேஷன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இட் இஸ் சார்ஜ்ட் ஆன் தி அமௌண்ட் டெபிட்டட் டு அசட். ஸோ அசட் அக்கௌண்ட்டில் நம்ம டெபிட் பண்ணணும் எது, டெப்ரிசியேஷனை. நெக்ஸ்ட்டு வந்து காஸ்ட் ஆஃப் அசட் டஸ் நாட் include interest paid or payable on the amount borrowed to a finance for the purchase of an asset. ஸோ ஒரு அசட்டை நம்ம வாங்குறதுக்காக நம்ம யார்கிட்டயே ஃபினான்ஸ் நம்ம வாங்கியிருந்தோம்னா, ஸோ யார்கிட்டயே நம்ம லோன் எடுத்திருந்தோம், ஸோ மிஷின் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக பேங்க்கில் லோனோ இல்லை வேறு யார்கிட்டயே நம்ம அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருந்தாலும் ஸோ அதோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பே பண்ணுறதும் பேபிள், அவங்களுக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டையும் நம்ம எதில் எடுத்துக்க மாட்டோம், காஸ்ட்டில் எடுத்துக்க மாட்டோம்.
ஸோ எக்ஸ்பென்சஸ் ஆஃப் கேபிட்டல் நேச்சர் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு ஆல்ரெடி ஒரு ஓல்டு அசெட் இருக்குது. ஸோ அந்த ஓல்டு அசெட்டை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணுறது இல்லை அப்கிரேட் பண்ணுறோம், இல்லை வந்து ஏதாவது ரிப்பேர் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த காஸ்ட் எல்லாமே நம்ம அசெட்டில் ஆட் பண்ணி ஸோ அதுக்கு நம்ம டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணுவோம். பிகாஸ் அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணாலும் திருப்பி அந்த அசெட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம், பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்கன்னா கேபிட்டல் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்மகிட்ட மிஷின் இருக்குது. ஸோ இன்னொரு ப்ரொடக்ஷன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம இன்னொரு ஓல்டு அசெட் வாங்குகிறோம். ஸோ புது அசெட் வாங்க முடியல அப்படின்றனால ஓல்டு அசெட் வாங்குகிறோம் அப்படின்னா ஸோ அந்த ஓல்டு அசெட்டை வாங்கி ஸோ அந்த ப்ரொடக்ஷனுக்கு நம்ம ரெடி பண்ணுறோம்ல அந்த ஓல்டு அசெட்டை. ஸோ அப்போ அந்த அசெட்டு ப்ளஸ் அதுக்கு என்னென்ன சார்ஜஸ் நம்ம இன்கர் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே நம்ம ஆட் பண்ணி அது வந்து காஸ்ட் ஆஃப் அசெட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ ஓல்டு அசெட்டில் பார்த்திங்கன்னா அதை அந்த அசெட்டை வந்து ரெடி டு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணுறோம், என்னென்ன பேமெண்ட் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் நம்ம இந்த ஓல்டு அசெட்டில் ஆட் பண்ணி அதுக்கும் நம்ம டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணலாம். எஸ்டிமேட்டட் ரெசிடியல் ஆர் ஸ்கிராப் வேல்யூ. ஸோ ரெசிடியல் வேல்யூ அப்படின்றது என்னென்னா எஸ்டிமேட்டட் ரியலைசபிள் வேல்யூ ஆஃப் அசெட் அட் தி எண்ட் ஆஃப் இட்ஸ் எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ மொத்த காஸ்ட்டு, ஸோ நம்ம வாங்கின அசெட்டோட வேல்யூ மைனஸ் ரெசிடியல் வேல்யூ. ஸோ இதுதான் நமக்கு அமௌண்ட் டு பி ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ்ஃபுல் ஒரு எக்கனாமிக் லைஃப் ஆஃப் அன் அசெட் அப்படின்றது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 10 இயர்ஸ் மட்டும் அந்த அசெட்டை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுதான் ப்ரொடக்டிவ்லி யூஸ்டு அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ அது வந்து அந்த பர்டிகுலர் அசெட் வந்து எவ்வளோ நாளைக்கு நம்ம பிஸ்னஸில் யூஸ் பண்ண முடியுமோ அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க, யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் தி அசெட் ஆர் எக்கனாமிக் லைஃப் ஆஃப் தி அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லீகல் ப்ரொவிஷன்ஸ். ஸோ இது வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் நீடில் பார்த்தோம். என்னென்ன லீகலில் இருக்கும் அப்படின்னா கம்பெனி லாவில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ டெப்ரிசியேஷன்ஸை பற்றி நமக்கு அதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்கம் டேக்ஸ்லேயும் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ என்னென்ன மென்ஷன் ஆகிருக்குன்னா என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணும், ஒவ்வொரு அசெட்டுக்கும் என்னென்ன ரேட்டு வந்து சார்ஜ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நமக்கு எதில் கிடைக்கும், கம்பெனி லா அண்ட் இன்கம் டேக்ஸில் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் தான் பார்க்க போகிறது புக் வேல்யூ ஒரு ரிட்டன் டவுன் வேல்யூ. ஸோ இந்த புக் வேல்யூ எப்போவுமே எப்போ வரும்னா, இப்போ ஒரு அசெட்டை வந்து சேல் பண்ணும் போது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கரண்ட் இயரில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 5 இயராக நான் அந்த ஒரு அசெட்டை நான் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் 6th இயரில் அந்த அசெட்டை விற்க போகிறேன். அப்போ விற்கும் போது என் புக் வேல்யூ எவ்வளோ இருக்குது, ஸோ அதை நான் எப்படி நான் டெரைவ் பண்ணணும் அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ அசெட்டு நம்ம வாங்கியிருக்கோம், ஸோ டோட்டல் ஆஃப் ஒரிஜினல், ஸோ ஒரிஜினலோட காஸ்ட் அசெட்டோட ஒரிஜினல் காஸ்ட் எடுத்துக்கணும் மைனஸ் டெப்ரிசியேஷன். ஸோ அந்த 5 இயர்ஸில் நான் ஒவ்வொரு வருஷம் ஒரு அமௌண்ட்டை வந்து நான் மைனஸ் பண்ணிகிட்டே வந்திருப்பேன்ல. ஸோ அந்த டெப்ரிசியேஷன் அமௌண்ட் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி நம்ம ஒரிஜினல் காஸ்ட்டோட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு புக் வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த புக் வேல்யூ தான் ஆக்சுவலாக எவ்வளோ அந்த அசெட்டோட கரண்ட் இயரோட அமௌண்ட் வந்து எதில் கண்டுபிடிக்க முடியும்னா இந்த புக் வேல்யூ வச்சு தான் அவங்க டிரைவ் பண்ணுவாங்க. ஸோ இதை வச்சு தான் நமக்கு பிஸ்னஸ் லைக் அந்த அசெட்டை சேல் பண்ணும்போது ப்ராஃபிட்டாக லாஸாக அப்படின்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டெப்ரிசியேஷன் வந்து நம்ம போடும் போது என்னென்ன விஷயத்த நம்ம நோட் பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து when rate of depreciation is given, ஸோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபார்வர்ட் சில கொஸ்டினில் வந்து 15% PAன்னு கொடுப்பாங்க. ஓகே, PA அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இட்ஸ் per annum, ஒரு வருஷத்துக்கான பர்சன்டேஜ்னு அர்த்தம். அப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 1 lakh அந்த அசெட் இருக்குது அப்படின்னா இன்ட்டு per annum கொடுத்துருந்தாங்க 15%, அதாவது அந்த ஃபுல் இயருக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதிலே வந்து 2 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஒரு சப்டிவிஷன் வந்து எப்போ அசெட்டு வாங்கியிருக்காங்க, ஸோ டேட் ஆஃப் அக்விசேஷன், எப்போ அந்த அசெட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த டேட்டை கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், எப்போ வாங்கினாங்களோ அதுலேருந்து நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். நம்மளோட அக்கௌண்டிங் பீரியட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, ஏப்ரல்லேருந்து மார்ச். சில கம்பெனிக்கு ஜான்லேருந்து டிசம்பரும் மாறும். ஸோ அது வந்து ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து மாறும். ஆனால் டு தி மேக்ஸிமம் எல்லாருமே ஏப்ரல் டு மார்ச் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ நான் ஏப்ரலில் வந்து என்னோடய பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன் பிட்வீன் எனக்கு செப்டம்பரில் எனக்கு ஒரு அசெட்டை நான் வாங்குகிறேன். ஓகே, ஒரு அசெட்டை வந்து அக்விசேஷன், ஸோ அக்விசேஷனை பர்ச்சேஸ் அப்படின்றது அர்த்தம். நான் செப்டம்பரில் நான் வாங்குகிறேன். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், செப்டம்பர்லேருந்து மார்ச் மட்டும் அந்த அசெட்டை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நம்ம எப்போ வாங்கினோமோ அதுலேருந்து நம்ம மார்ச் மட்டும் எடுத்துக்கணும்.
செப்டம்பர்லேருந்து மார்ச். ஸோ எவ்வளோ மந்த்து அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ணோம். அப்போது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச். ஓகே, அப்போ நாங்கள் 7 months. அப்போ அந்த 7 monthsக்கான அமௌண்ட் மட்டும் நம்ம கேல்குலேட் பண்ணால் போதும். ஸோ 12 monthsக்கு நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டாம். இது வந்து எப்போ நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கணும்னா, நமக்கு டேட்டு கொடுத்துருந்தா, புக்கில் வந்து கொஸ்டினில் நமக்கு டேட்டு கொடுத்துருந்தா இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இன்கேஸ் டேட்டு கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம கீழே ஒரு நோட் போட்டுக்கலாம். லைக் புக்கில் ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டினில் வந்து நமக்கு டேட் எப்போ வாங்கியிருக்காங்கன்றது டேட்டு கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபுல் இயருக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஏப்ரல்லிருந்து மார்ச், அப்போ என்னாகும் 12 monthக்கு நம்ம கேல்குலேட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ 12 monthக்கு அந்த அசட்டை வந்து கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நோட்டு கொடுக்கணும் கீழே. ஸோ இந்த கொஸ்டினில் எனக்கு டெப்ரிசியேஷனை டேட் ஆஃப் அக்விசேஷன் இல்லை டேட் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து கொடுக்கல, அசட்டோட பர்ச்சேஸ் டேட்டு கொடுக்காதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த டெப்ரிசியேஷனை ஃபுல் இயருக்கு நான் சார்ஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கீழே என்ன பண்ணணும், ஒரு நோட்டு நீங்கள் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டானது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வெறும் பிஏ கொடுக்காம, அதாவது நமக்கு மேலே பார்த்திங்கன்னா இப்படி கொடுத்துருந்தாங்களே பிஏன்னு கொடுத்துருவோம், அதாவது per annum அந்த மாதிரி நமக்கு இங்கே கீழே கொடுக்கல அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபுல் இயருக்கும் நம்ம அக்கௌண்டிங், ஸோ அந்த ஃபுல் இயருக்கு நம்ம டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த 3 பாயிண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு. சம் போடும் போதும் கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம், அக்கௌண்டிங் கான்செப்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன், ஸோ என்னென்ன கான்செப்ட்டு, நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் ஆர் பேசிக் ஆஃப் ப்ரொவைடிங் டெப்ரிசியேஷன் பார்த்தோம். ஸோ அதில் வந்து காஸ்ட் ஆஃப் அசெட், நெக்ஸ்ட்டு வந்து எஸ்டிமேட்டட் ரெசிடியல் ஆர் ஸ்கிராப் வேல்யூ, யூஸ்ஃபுல் ஆர் எக்கனாமிக் லைஃப் ஆஃப் தி அசெட், லீகல் ப்ரொவிஷன்ஸ். ஸோ இது நம்ம பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்த்தது புக் வேல்யூ ஆர் ரிட்டன் டவுன் வேல்யூ. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் நம்ம எப்படி டெப்ரிசியேஷனோட கொஸ்டினை நம்ம பார்க்கணும் அப்படின்ற சின்ன நோட்டும் இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்குறக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எதுவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். Stay tuned for more videos. Keep watching, keep learning. Thank you.